நீ என்கிட்ட பேசணும், இல்லன்னா கதையை முடிச்சிருவேன். பெண் காவலருக்கு வந்த மெசேஜ். கோபத்தில் பொங்கிய பாமக நிர்வாகி. ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய போலீஸ். பரபரக்கும் திருப்பத்தூர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளிக்கு அருகே அமைந்துள்ளது கொத்தூர் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இவருக்கு 38 வயதாகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இவர் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகியாக பொறுப்பு வகித்து வருகிறார். இவர் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் பெண் காவலராக பணியாற்றி வரும் பிரியங்கா என்பவருடன் பழகி வந்துள்ளார். ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்த இவர்களது நட்பில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்துள்ளன. இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் பாஸ்கர் மீது விரக்தியடைந்த பெண் காவலர் பிரியங்கா கடந்த சில மாதங்களாக அவருடன் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். இதனிடையே பிரியங்காவை டார்ச்சர் செய்து வந்த பாஸ்கர் அவர் செல்லும் இடமெல்லாம் அவரை பின்தொடர்ந்து நச்சரித்து வந்துள்ளார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத காவலர் பிரியங்கா தன்னுடைய பணியில் கவனம் செலுத்தி வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பாஸ்கர் பெண் காவலர் பிரியங்காவுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். அதில், நீ என்கிட்ட திரும்பவும் பேசலன்னா நான் உன்னை சும்மா விடமாட்டேன், உன்னை அங்க வேலை செய்யவே விடமாட்டேன், அதனால நீ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உன்னை டார்ச்சர் பண்ணுவேன் என அந்த பெண் காவலரின் நம்பருக்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பிரியங்கா என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார். ஒரு கட்டத்தில் தனக்கு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இந்த விவகாரத்தை வெளியே கொண்டு வர முயற்சி செய்தார். இதையடுத்து பாமக கட்சியை சேர்ந்த பாஸ்கர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்தது குறித்து நாட்ராம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட பாஸ்கரை கைது செய்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அப்போது அவரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பெண் காவலர் பிரியங்காவுக்கு பாஸ்கர் கொலை மிரட்டல் விடுத்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட பாஸ்கரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பாஸ்கரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். ஏற்கனவே கடந்த ஓராண்டிற்கு முன்பு இதே மாவட்டத்தைச் சார்ந்த ஒரு பெண் காவல் ஆய்வாளர் ஒருவருக்கும் அரசியல் பிரமுகர் ஒருவருக்கும் தொடர்பு இருப்பதாக கிசுகிசுக்கப்பட்டது. அது மட்டுமின்றி பெண் காவல் ஆய்வாளர் வழக்கு விவகாரங்களில் தலையிட்டு வந்ததால் அவர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.